வணக்கம். மற்றொரு மக்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அரசியல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரதிநிதிகளை சந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த வாரம் நாங்கள் சந்திக்கவிருப்பது மேல் மாகாண முதலமைச்சர் இசுரு தேவப்பிரியா அவர்களே. வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் அரசியல் எங்களுடைய இந்த மக்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியினூடாக முதலாவதாக அவரிடம் கேட்கவிருப்பது, கடந்த மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலே இவருக்கு ஏதாவது கட்சியினுள் உட்பூசல் சம்பவங்கள் இடம்பெற்றதா அல்லது கட்சியில் இவர் நிராகரிக்கப்பட்டாரா? உங்களை இந்த கட்சியிலிருந்து கடந்த காலங்களிலே நிராகரித்தமைக்காக தான் நீங்கள் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறீர்களா? மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இடமளிக்கவில்லை. குறிப்பாக அவரின் தெரிவிலான சிலருக்கும், ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கும், அதேபோன்று ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு சவாலாக அமையாத நபர்களுக்குமே பதவிகள் வழங்கப்பட்டன. இதுவே உண்மையான கதை. ராஜபக்ஷ பவுலட்ட அபியோகியாக நோன ஆனால் கடந்த காலங்களிலே நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஆதரவாக உங்களுடைய தேர்தல் பணிகளில் ஈடுபட்டீர்கள். மைத்ரி இருக்கும் பொழுது தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் தேர்தல் காலங்களிலே துமிந்த திசாநாயக்க, ராஜித சேனாரத்ன, MKDS குணவர்தன போன்றவர்கள் மைத்ரிக்கு தங்களுடைய பங்களிப்பினை வழங்கி தேர்தலிலே வெற்றி பெற செய்தார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஏன் மைத்ரியுடன் அந்த காலகட்டத்திலே இணையவில்லை? நாங்கள் இருந்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில். அந்த நேரம் தலைவர் என்ற ரீதியில் அவர் எடுத்த முடிவுகள் சரி, தனிப்பட்ட ரீதியில் அல்லாது நாட்டினை மையப்படுத்தி அவரது முடிவுகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக எங்களுக்கு மட்டுமல்லாது ஒன்றிணைந்த எதிர்கட்சியினருக்கு இவ்வாறான குழப்பங்கள் காணப்பட்டன. இருந்தும் கட்சி என்ற ரீதியில் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஜனாதிபதி தேர்தலை தவிர்த்து பாராளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் அந்த கட்சியிலிருந்து தான் போட்டியிட்டீர்கள். ஆனால் இப்பொழுது அரசாங்கத்தில் இணைந்து கொண்டு வெட்கங்கள் இல்லாமல் அரசியலில் அமைச்சு பதவிகளும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில பொறுப்புகளையும் வைக்கிறீர்கள். உண்மையிலே இது மனசாட்சிக்குரிய விடயமா? உண்மையில் பிரதான இரண்டு கட்சிகளுக்குமே பலம் வழங்கப்படவில்லை ஆட்சி அமைக்க. ஆனால் ஜனாதிபதியும் பிரதமரும் தெரிவித்த ஒரே ஒரு விடயம், நாட்டிலே அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விடயம். இதனால் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் இரு கட்சிகளை சார்ந்தவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ தேசிய அரசாங்கத்திற்கு இணங்க வேண்டிய கட்டாயம் அப்போது ஏற்பட்டது. ஆனால் நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை தான் இந்த நேரம் சாடுகிறீர்கள். அந்த கட்சிக்கு தான் உங்களுடைய நீங்கள் ஏசுகின்ற போன்ற விடயங்களை மேற்கொள்கின்றீர்கள். இவ்வாறுதான் ஐக்கிய தேசிய கட்சி திட்டுவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு. தேசிய அரசு என்பதற்காக கட்சிகளுக்கு இடையில் உள்ள நல்லாட்சி என்பது அரசியலுக்கு மட்டுமே, கட்சிகளுக்கு மத்தியில் அவ்வாறு இல்லை. இதனால் அரசியலில் மாறுபட்ட கருத்துக்கள் காணப்படலாம். முதலமைச்சர் அவர்களே, ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் இணைந்திருப்பவர்களுக்கு நீங்கள் கட்சி ரீதியாக சில நடவடிக்கைகளை எடுப்பதாக கூறியிருந்தீர்கள். ஆனால் இதுவரையில் அவ்வாறான இந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், கட்சி தலைமையகத்தின் முன்பு அடித்தவர்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், பாத யாத்திரை சென்றவர்களுக்கு இந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்று. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பாதுகாப்பதற்கு தான் நீங்கள் இந்த நடவடிக்கையை எடுக்கின்றீர்களா? මේ තුළ කොහෙත්ම මහින්ද රාජපක්ෂ මහත්මයාව ආරක්ෂා කිරීමක් மஹிந்த ராஜபக்ஷவை காப்பாற்ற முயற்சிக்கவும் இல்லை, அவர் எங்களது பாதுகாப்பை எதிர்பார்க்கவும் இல்லை. பாத யாத்திரை சென்றவர்களுக்கு எதிராக செயற்பாட்டு விசாரணைகளை மேற்கொள்வதாக யாருமே குறிப்பிடவில்லை. ஊடகங்களே இவ்வாறான கருத்துக்களை பலமாக தெரிவித்து வந்தன. கட்சி என்ற ரீதியில் அவர்களுக்கு எதிராக விசாரணைகளை தொடர்பில் எந்த ஒரு விடயமும் தெரிவிக்கப்படவில்லை. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரும் கட்சி சார்பான பல விடயங்களில் கலந்து கொள்ளுகின்றனர். குறிப்பாக கட்சி கூட்டங்களாக இருக்கலாம், அதேபோன்று பல விடயங்களில் அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். இதனையும் தாண்டி 65வது கட்சி கொண்டாட்டத்திற்கும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் இவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தும் இன்னும் கட்சியின் மூலமாக இந்த நடவடிக்கைகளும் எடுக்காமல் இருக்கிறீர்கள்?
இப்படித்தான் அவர்கள் எதிர்ப்பை வெளிக்காட்டுவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கல்ல, அரசாங்கத்தின் பல செயற்பாடுகளுக்கு எதிராகத்தான் அவர்களது எதிர்ப்பு இருக்கிறது. அது கட்சி நீதிகளுக்கு தொடர்புபடாது. கட்சிக்கு எதிராக பேசியவர்களுக்கு இப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் அவர்களே, ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியிலிருந்து ஒரு சிலர் அரசுடன் இணைவதாக பரவலாக இப்பொழுது பேசப்படுகின்றது. இது வெறுமனே ஊடகங்களுக்காக வழங்கப்படுகின்ற கருத்தா? உண்மையிலே யார் யார் வர இருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியாதா? பெயர் குறிப்பிடுவதாக இல்லை, இருந்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. அதாவது என்னால் சொல்ல முடியும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து செயற்பட ஆயத்தமான நிலையில் காணப்பட்டது. அது உண்மையே. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தொடர்புடையவர்கள், ஜனாதிபதியுடன் பேசியும் இருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியில் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய ஜனாதிபதியாகவே அவர் செயற்படுகிறார். அதனால் நீதிமன்றங்கள் சுயாதீனமாக செயற்படுகின்றன. கடந்த காலத்தை விட பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது இப்பொழுது. ஆகவே இதில் யாருக்கும் எதுவும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. முதலமைச்சர் அவர்களே, வருகின்ற 18ஆம் தேதியுடன் நல்லாட்சி அரசாங்கத்தின் 1 வருடம் பூர்த்தியாகிறது. ஆனால் இதுவரையில் மக்களால் உணரக்கூடிய வகையில் எதையும் உங்களுடைய அரசாங்கம் செய்ததில்லை. ஆனால் கடந்த அரசுக்கு நீங்கள் ஏசுகின்றீர்கள், கடந்த அரசாங்கம் இவ்வாறு செய்தது, இந்த குற்றங்களை செய்தது என்று மாத்திரமே தான் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்த முக்கியமான விடயங்கள் ஏதாவது இருந்தால் இப்பொழுது நீங்கள் குறிப்பிடலாம். இதற்கு சின்னதாக ஒரு பதில் தருவதாக இருந்தால், கடந்த கால அரசாங்கத்தின் போது ஒரு கட்டிட நிர்மாணம் எனின் அதற்கான செலவை விட அதற்காக செய்யப்பட்ட விளம்பரத்தின் செலவே அதிகம். தலைவரானவர் வெளிநாட்டு பயணம் செல்லுகின்ற பொழுது 70-80 பேர் கூடவே செல்லுகிறார்கள். இதற்கென ஒரு தனி விமானத்தையும் எடுத்துச் செல்லுகிறார்கள். அதே போல்தான் சிவப்பு கம்பளத்தில் தான் அவர் பயணிப்பார். அத்தோடு அதிக வட்டிகளை கடந்த காலத்தில் பெற்றுக்கொண்டு நாளை பற்றி யோசிக்காது இன்று மட்டுமே செயற்பட்டவர்கள் தான் அவர்கள், தேர்தலை இலக்காக கொண்டு செயற்பட்டவர்கள். இவ்வாறு மக்களிடையே கனவு உலகத்தை ஏற்படுத்தவில்லை நாங்கள். தற்போதைய ஜனாதிபதி இது போன்ற நாடக வேடம் அணிந்து கொள்ளாது சாதாரணமாக செயற்படுகிறார். இது பற்றி யாரும் பேசுவதில்லை. மக்களை நோக்காக கொண்டு செயற்படுகிறார். இதற்கிடையில் இருக்கின்ற வித்தியாசம் இதுதான். අනිත් එක මේ රජය ඉතාමත්ම සැලසුම් සහගත විදියට ජනතාවගේ මුදල් කාපාසනය කළ නාස්ති කරන්නේ නැතුව වැඩි පොලියට මුදල් පිටරට වලින් ගන්න නැතුව මේ රටේ සංවර්ධනයේ අවශ්‍ය කොටස් ටික කරලා තියෙනවා. முதலமைச்சர் அவர்களே, அண்மையில் அமைச்சர் எஸ்பி திசாநாயக்க முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டு தான் பெசில் ராஜபக்ஷவை கைது செய்த அந்த ஜிஐ பைப் வகைகள் விவகாரத்திற்கு கைது செய்திருந்தார்கள். இந்த விவகாரத்தில் அவரை கைது செய்தது தவறு என குற்றம் சுமத்தியிருந்தார். உங்களுடைய கருத்து என்ன? අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද්ද දන්නවද ප්‍රශ්නේ? දැන් මේ යහපාලන ආණ්ඩුවේ FCID පාලනය කරන අය. அது எனக்கு தெரியாது. அது பற்றி எஸ்பி அமைச்சர் கூறியது. அவர் கூறியிருக்கிறார் அவர் சரி என்று. இதில் எனக்கு தெரியாது. சில நேரங்களில் பெசில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கலாம். இது பற்றி எனக்கு சொல்ல தெரியவில்லை. காரணம், அந்த காலத்தில் டெண்டர் இருக்கவில்லை. முதலமைச்சர் விருப்பத்தில் நடைபெற்றன. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியில் உள்ள அமைச்சர்களுக்கு தெரியாது. அவர்களின் அமைச்சு செயலாளர்களே செயற்பட்டது. அவர்கள் வெறுமனே நாற்காலியில் இருந்தது மட்டுமே. மீண்டும் வெக்கமின்றி பெசில் பின்னே ஓடுகிறார்கள். நாங்கள் அப்படி இல்லை. ඇමතුරු දන්නේ නැහනේ. ඒගොල්ලන්ගේ අමාත්‍යංශවල ලේකම්ලා මොනවද කරේ කියලා. ඒගොල්ලෝ නිකන් පුටු වලට වෙලා ඇමතිකමේ හිටියේ විතරයි. දැන් ආපහු ලැජ්ජ නැතුව ආපහු යනවා பெசில் மாத்தாக்கி பிடிபாசு. முதலமைச்சர் அவர்களே, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை, அதே போன்று வெட்வரி தொடர்பாக நீங்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் 2 கருத்துக்களை சொல்கின்றீர்கள். இந்த 2 கருத்துமே உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை பாதிக்குமான ஒரு விடயமாக இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? නෑ මෙහෙමයි ජාතික ආණ්ඩුව අපි මම කියන්නේ මේ ප්‍රධාන දේශපාලන පක්ෂ දෙකේ இல்லை, இப்படிதான். நல்லாட்சி என்ற ரீதியில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனாதிபதிக்கு கட்சியின் எதிர்காலம், அபிவிருத்தி, பலம் என்கின்ற வகையிலும் நாட்டு அரசியலில் புதியவை பலவற்றை கொணர வேண்டும் என்கின்ற வகையிலும் பல வேலை திட்டங்கள் முன்வைக்கப்பட உள்ளன. யாரும் கூறுவதில்லையே ஜனாதிபதியிடம் ஐக்கிய தேசிய கட்சி உடைக்கும் எண்ணம் உள்ளதாக. நல்லாட்சி என்னும் பெயரில் பெரும்பகுதியையும் அவர் கேட்கவில்லை. அவர் அப்படி கேட்பவரும் இல்லை.
நல்லாட்சியை பலப்படுத்தவே அவர் செயற்பட்டு வருகிறார். இதில் வெட்வரி ஆரம்பத்திலேயே அவர் சொன்னார், பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அதிகாரிகள் இதிலிருந்து விலக வேண்டி வரும் என்று. அத்தோடு இதில் உள்ள ஒரு விடயம் வரிக்கு வரி. IMF கூறியிருக்கவில்லை, சாதாரண மக்களிடம் வரியை அறவிடக் கோரி. அது சொல்லிராத ஒன்றையே நிதி அமைச்சர் உள்ளிட்டவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற மக்கள் கட்சி, நடுநிலையான கட்சி வரி விதிக்கு மீறி செயற்படும் விடயங்களுக்கு இணைந்து செயற்பட முடியாது. ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக யோசனைகள் முன்வைக்கப்பட்ட போது பொறுமையாக இருந்தது நல்லாட்சிக்காகவே தவிர இந்த ரவி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியினரின் நாடகங்களுக்கு அமைவாக அல்ல. எதற்காகவும் ஆட்சியை உடைத்துக் கொள்ளப் போவதில்லை. மக்களுக்கு எதிரான விடயங்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்கப் போவதும் இல்லை. ඇමතිවරු සහ පක්ෂයකට ඒගොල්ලෝ කරන වැරදි වැඩ හරි ඒ වැරදි වැඩවලට ජනතාවාදී නොවන වැඩවලට අපි පක්ෂයකට කොහෙත්ම එකඟ වෙන්න සූදානමක් නැහැ. முதலமைச்சர் அவர்களே, இப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 2-3 பிளவுபட்டிருக்கிறது. இதன் போது நீங்கள் உங்களுடைய கட்சி ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுப்பது உங்களுடைய கட்சிக்கு இன்னும் அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபைகள் போன்ற தேர்தல்களுக்கு முகம் கொடுத்தால் உங்களுக்கான தோல்வி மிகவும் பலமானதொன்றாக இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? මේක ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයට විතරක් නෙමෙයි. මේක එක්සත් ජාතික පක්ෂයට இது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மட்டுமல்ல, ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பிரச்சனையான ஒரு விடயம்தான். ஏனென்றால் தேசிய அரசாங்கமே 2 கட்சிகளும் இருக்கின்றன. இது ஒரு புதிய வழக்கமாக உள்ளது. இதற்கு 2 கட்சிகளும் பழக்கப்படுத்திக் கொண்டு வருகின்றன இதனை வெற்றி கொள்வதற்காக. இதனை வெற்றி கொள்ள முடியாத நிலை ஏற்படும் இந்த வெட்வரி போன்ற விடயங்கள் வருவதன் காரணமாக. சர்வதேசத்தை வெற்றி கொள்ள செல்லும் போது ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய சட்டம், நீதி இவ்வாறான வரும்போது மக்களிடையே பிரிவு ஏற்படும். இதனால் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. என்ன பொறுத்தவரையில் இந்த நேரத்தில் 2 பிரதான கட்சிகளும் தேர்தலை எதிர்நோக்க ஆயத்தமாக இல்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு மட்டுமல்ல, ஐக்கிய தேசிய கட்சிக்கும் முடியாது. அவ்வாறே கட்சி ஒற்றுமையாக இருந்தால் வெற்றி எங்களுக்காகவே காணப்படும். பிளவு ஏற்படுமாக இருந்தால் சாதகம் ஐக்கிய தேசிய கட்சிக்காக இருக்கலாம். இருந்தும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமையாது. මේ රටේ එක්සත් ජාතික පක්ෂයටත් දේශපාලනය කරන්න පුළුවන් මැතිවරණයකට මුහුණ දෙන්න පුළුවන් මට්ටමක් නිර්මාණය වෙලා නැහැ. முதலமைச்சர் அவர்களே, இறுதியாக உங்களிடம் இந்த கேள்வி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்காலம் எவ்வாறு அமைய போகிறது? කිසිම ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ. අපි පැහැදිලිව කියනවා. எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பாத யாத்திரை சென்றாலும், சேறு பூசிக்கொண்டாலும், தலையால் நடந்து சென்றாலும் கட்சி 2ஆக உடையப் போவதில்லை. ஆட்சி மாற்றம் வரப்போவதும் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் சொல்லுவது நடக்கப் போவதும் இல்லை. தெளிவாக சொல்ல முடியும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 96 ஆசனங்களை காட்ட வேண்டும். அதனால் நாங்கள் தெளிவாக கூறுகிறோம், கட்சி 2ஆக உடைவதில்லை. நாட்டிலே ஆட்சித் தலைவர்கள் மாற்றம் ஏற்பட்டதும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் வரலாற்றை பார்க்கையில் தற்போது அந்தளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கவில்லை. எங்கள் தலைவர் தோற்றாலும் செயலாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். தேசிய அரசாங்கத்திலே பலமிக்க அமைச்சுக்கள் இருப்பது எங்களிடம், மாகாண சபையில் 7 முதலமைச்சர்கள் இருப்பது எங்களிடம், நிர்வாக பலம் உள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிடம். அதனால் நாங்கள் இந்த பலத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தில் ஜனாதிபதியின் வேலைத்திட்டங்களோடு சேர்த்து அடிப்படையில் படிப்படியாக ஒன்றிணைந்து செல்கின்றோம். அதாவது பொய் தோல்வியடைந்து சத்தியம் வெல்வது போல உறுதியாக சொல்லுகிறேன், வரும் தேர்தலில் போட்டியிடுவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில்தான். එළවෙන මැතිවරණයකදී මම ඉතා පැහැදිලි වගකීමක් කියනවා අපි එන්නේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය ඇටියට එකතු වෙලා. நல்லது. இந்த வாரம் நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய தமிழ் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாத்திரமில்லாமல் தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் பிரமுகர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையிலே மற்றொரு இனிமையான ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். මහමැතිතුමනි බොහොම ස්තුතියි ඔබතුමාට ඔබතුමාගේ වටිනා කාලය අපි වෙනුවෙන් වෙන් කරලා දීපුවකට. අපේ ලංකා ෆ්‍රී ජනතා නියෝජිත ප්‍රෝග්‍රෑම් වෙනුවෙන් අපි ස්තුති කරනවා ඔබතුමාට. நல்லது. மற்றொரு மக்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.